ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜாதகம் நன்னா இருக்குது, தசை சுக்கிர தசை பிரமாதமாக இருக்குது. ஆனால் நிஜத்தில் பார்த்தா சொல்ல ஒண்ணாத கஷ்டம், மன கஷ்டம், உடம்பு கஷ்டம், பண கஷ்டம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். எதனாலன்னு தெரியாது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடியேன் ஜோதிடர் லக்ஷ்மி நரசிம்மன், திருநெல்வேலியிலேருந்து. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கலாம். நம்மெல்லாம் தசாபுக்திகள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சூரிய தசை, சுக்கிர தசை, குரு தசை, அந்த மாதிரி. இந்த தசாபுக்திகள் ஜோசியர் எழுதி கொடுக்குற ஆர்டர் படி எல்லாருக்கும் வராது. லக்னத்தில் சந்திரன் இருந்தால் அதுலேருந்து 4, 5, 7, 9, 10 இந்த இடங்களில் சந்திரன் இருந்தால் மட்டும்தான் அதே ஆர்டரில் வரும். வேறு இடங்களில் இருந்தால் 12ல் இருந்தால், 8ல் இருந்தால், 6ல் இருந்தால், 2ல் இருந்தால், 3ல் இருந்தால், 11ல் இருந்தால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதாவது சிம்பிளாக சொன்னால் சீட்டுக்கட்டை கலைச்சி போட்டால் மாதிரி சில தசைகள் முன்னாடி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். ஆனால் லக்னத்துக்கு 12ல் சந்திரன் இருக்குது. அதாவது மேஷராசி, ரிஷப லக்னம். ஓகே, அஸ்வினியில் கேது தசை ஆரம்பிக்கும், அடுத்தது சுக்கிரன், அடுத்தது சூரியன், அடுத்தது சந்திரன், இப்படி தானே. ஆனால் 12ல் சந்திரன் இருக்கும்போது 8வது நட்சத்திரம் அதனுடைய தசை முதல்ல வந்துடும். அஸ்வினிக்கு 8 பூசம், சனியோட தசை முதல்ல வந்துடும். அடுத்தது புதனோட தசை வரும். 3வதாக கேதுவோட தசை வரும். 4வதாக சுக்கிரனோட தசை வரும். ஆக்சுவலாக சுக்கிர தசை குழந்தையிலே வந்துடணும், 20 வயசுக்குள்ளே வந்துடணும். இது சனி முடிஞ்சு, புதன் 17 வருஷம் முடித்து, கேது 7 வருஷம் முடித்து, கிட்டத்தட்ட மத்திய வயசில் இந்த சுக்கிர தசை ஆரம்பிக்கும். ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் சுக்கிரன் பலவீனமாக இருந்தால். அப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியாது இல்லையா? அதுக்கு அந்த தேவதை என்ன தசை நடக்கிறதோ அதுக்கான தேவதையை வழிபடணும். ஒன்றுக்கும் ஒவ்வொரு தேவதை இருக்குது, ஜாதக ரீதியாக பார்க்கணும். அதை பார்த்து அந்த தேவதையை கெட்டியாக பிடிச்சிட்டு அந்த தசை புக்தி முடிகிற வரைக்கும், தசா காலம் முடிகிற வரைக்கும் நாம ஜபம் பண்ணிட்டு இருந்தால் கஷ்டங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவோம். ஹரி ஓம் தத் சத்.